welcome to my channel. This is Nivetha. நீங்க என்ன first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஒரு சட்டிலான மேக்கப் லுக் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். நீங்க இது எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கிறிஸ்மஸ் வருது and கார்த்திகை தீபம் வருது. எதுக்கு வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான சட்டில் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். So let's get into the video. நான் இன்னும் ஸ்கின் கேர் பண்ணல. So first நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். பான்ஸோட இந்த சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிட்டேன். இது நான் எப்போதும் யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட். எனக்கு இங்கே ஆக்னி வந்தனால கொஞ்சம் ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த இடம் மட்டும் எனக்கு ஸ்கின் கொஞ்சம் பீல் ஆன மாதிரி இருக்குது. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த ஸ்கின் உறிஞ்சிருக்கிறதெல்லாம் வந்து தெரியாது. ப்ளஸ் நம்ம ஸ்கின்னையும் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஒரு சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எஸ்டே லாடரோட அட்வான்ஸ்டு நைட் ரிப்பேர். எனக்கு ஒரு டைம் ஃப்ரீயாக கிடச்சிது. ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் எனக்கு அந்த டைம் வந்து ஆக்னி வந்த டைமாக இருந்தனால நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில் சீரம் நிறையவே இருந்தது. அடுத்து நான் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நைக்காவோட பிரெப் மீ அப் ஃபேஸ் ப்ரைமர். நான் காமிக்கிற எல்லாமே அஃபோர்டபுள் தான். எவ்வளோ சிம்பிளாக அஃபோர்டபுள் ரேஞ்சில் யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் இந்த வீடியோவில் நான் க்ரியேட் பண்ணுறேன். கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதும் யூஸ் பண்ணுறது எலேகல் ப்ரோ ஹை டெஃபினிஷன் கன்சீலர். ஸோ இதான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு குட்டி மிரர் கையில் வச்சுருக்கேன், உங்களுக்கு அது தெரியாது. ஸோ இது யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு மேக்கப் பண்ணுறேன். கன்சீலர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ரீமியாக இருக்காது. சேம் டைம் நல்ல ஒரு கவரேஜ் வந்து கொடுக்கும். அதனாலே நான் இந்த கன்சீலர் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் என்னோட மேக்கப்புக்கு. நான் இப்போ கொஞ்சம் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் அது கொடுக்குற கவரேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட அந்த டார்க்னஸை அப்படியே வந்து கவர் பண்ணிடும். ஐலிட்ல மேலே இருந்த அந்த டார்க்னஸுமே இப்போ காணா போயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு அழகாக கன்சீல் பண்ணிடும். இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இந்த மேப்ளின்லேருந்து இந்த ஃபிட்மி ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் 330 டாஃபி. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக நம்ம போடுற சிம்பிள் மேக்கப்பாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால் போதும். இதை வச்சு நான் அழகான ஒரு பில்டப் வந்து நான் கொண்டு வந்துடுவேன். அந்தளவுக்கு நல்லா ஒர்க் ஆகிற ஒரு ஃபவுண்டேஷன். பண்ணிக்கலாம். நான் எப்போதும் யூஸ் பண்றேன் என்னோட இந்த கே பியூட்டி HD செட்டிங் லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்றேன். இப்போ ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். இது நான் புதுசா வாங்கியிருக்க இந்த நைக்காவோட ஐ ஷேடோ பேலட். ஸோ இதுல இருக்கிற ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் தான் நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து பிங்க் டோனில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் இது வேண்டாம். எப்போதும் யூஸ் பண்ணுற அந்த வேறு ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெட் அண்ட் வைல்ட் ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க ப்ரௌனே யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அந்த ப்ரௌன் செட் ஆகும்னு பார்த்தேன். பட் இட் டசன்ட் ஒர்க். வந்து இதை விட கொஞ்சம் வந்து ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இது கொஞ்சம் நான் நல்லாவே ட்ரா பண்ணிட்டேன். இதில் வந்து எனக்கு நல்லா திக்னஸ் இருக்குங்கிறதுனால இதை நான் பெருசாக ட்ரா பண்ணல, ஃபில் மட்டும் பண்ணிக்கிறேன். ஐ ஷேடோவுக்கு நான் யூஸ் பண்ணுறது நைக்காவோட இந்த குவாட் இன் ஒன் ஐ ஷேடோ. ஸோ இதில் வந்து ஷேட் என்னன்னு பார்த்தோம்னா வைன் அண்ட் டைன். ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற ஷேட் வந்து இந்த லைட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். என்னோட இந்த இடம் பேர் என்ன சொல்லுவேன், என்னமோ சொல்லுவேன், அதுவே மறந்து போச்சு. இந்த ஷேட் வந்து கொஞ்சம் அவுட்டர் கார்னரில் கொடுக்கலாங்கிறதுக்காக கொஞ்சம் டார்க்கராக எடுத்திருக்கேன்.
டார்க்கர் ஷேடாக இல்லை அப்படிங்கிறதுனால இது நான் ஃபுல் லிட்டுக்குமே கொடுத்துக்கிறேன். நான் எதிர்பார்த்த அளவுக்கு இது டார்க்கர் ஷேடாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த ஒரு டார்க்கர் ஷேட் எடுத்து அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணி போகிறேன். மாதிரியான ஒரு கலர் வந்து கிடைக்கல, அதனால கொஞ்சம் டார்க்கராக எடுத்துகிட்டு நம்ம அப்ளை பண்ணதுக்கு மேலேயே பண்ணிக்கலாம். ஷிம்மர் மாதிரியான ஒரு ஷேட் வந்து கொடுக்கலாம். அதுக்கு நைக்கா பேலட்டில் இருக்க இந்த ஒரு ஷேடு நான் எடுத்துக்கிறேன். இதில் ரொம்ப கிளாரிட்டி இல்லாதனால எக்ஸாக்டாக நேரில் என்ன அப்படிங்கிறது தெரியல, பட் சூப்பராக இருக்குது நேரில் வந்து ஐ லுக் பார்க்குறதுக்கு. ஒரு மைல்டான ஒரு ஷிம்மர் ஷேடாக இருக்குது. ஷிம்மர்லேயே வந்து கொஞ்சம் ஃபங்கியாக இருக்க மாதிரி இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ஆக்சுவலி ஒரு ஸ்மஜ் லுக் பண்ணுறீங்க, இல்லை வந்து ரொம்ப மைல்டான ஒரு, அதாவது ரொம்ப சட்டிலான ஒரு லுக் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேலட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே ஒரு லைட் ஷேட் ஃபஸ்ட் நம்ம கொடுத்தோம்ல, அதை எடுத்து ஃபைனலாக ஒரு க்ரீஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இப்போ நிறைய ஷேட்ஸ் போட்டு கொஞ்சம் வந்து கண்ணா பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும், அதனால ஃபைனலாக ஒரு டச்சப். கீழே வாட்டர் லைன்லையும் நம்ம ஒரு ஷேட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து இன்னர்லேருந்து அவுட்டர் வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணணும் அதனால கொஞ்சமாக மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணிட்டேன். வாவ், இன்னைக்கு வந்து ஐலைனராக கொடுக்க போகிறது என்னமோ காஜல் தான். கொடுத்துட்டேன். இதில் பார்க்கறதுக்கு கிளியராக இல்லைன்னாலும் நேரில் வந்து சூப்பராக இருக்குது. பட் நான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன், அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக ஒரு ப்ளஷ் வந்து கொடுக்கலான்னு ஆசையாக இருக்குது. லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ளஷ்ஷாக. லாக்மியோட இந்த நியூட் பிங்க் ஷேட் எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம சட்டிலான லுக்குக்கு வந்து ப்ளஷ் கொடுத்தோன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதனால நான் எப்போதும் ப்ளஷ் யூஸ் பண்ண மாட்டேன், பட் இன்றைக்கி என்னமோ இந்த ஒரு லுக்குக்கு ப்ளஷ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. லிப்ஸ்டிக்கு நான் யூஸ் பண்ணுற ஷேட்ஸ் இத்தனை ஷேட் வச்சுருக்கேன், ஆனால் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நியூட் பிங்கே வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். மறந்துட்டேன் மஸ்காரா போடுறதுக்கு. மஸ்காராக்கு நான் யூஸ் பண்ணுறது மேபிளின்லேருந்து இந்த ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. இது வாட்டர் ப்ரூஃப். ஓகே டன். இப்போ நம்ம ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நம்மளோட மேக்கப் நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. செம்ம கார்ஜியஸாக இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப சட்டிலாக ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான லுக் தரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். எவ்வளோ பெரிய கூட்டத்தில் நின்னாலும் உங்களுக்கு தனியாக அழகாக காமிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக் இது. சம் க்ளோ வந்து இருக்குது. அது இந்த சீரம் யூஸ் பண்ணதுனாலே என்னன்னு தெரியல, பட் ரொம்ப அழகாக இருக்குது. தூரத்தில் இருந்து பார்த்தாலும் ஓகே, பக்கத்தில் இருந்து பார்த்தாலுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இந்த ஐ லுக் செம்மையாக காம்ப்ளிமெண்ட் பண்ணும். நீங்கள் டஸ்கி டோனில் இருந்தாலும் ஓகே, ஃபேராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஸ்மஜ் லுக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டல் லுக்கே ரொம்ப ஹைலைட்டிங்காக காமிக்கும். ஸோ எனக்கு இந்த லுக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.